வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கார்ன்ஃப்ளவர் வச்சு எப்படி ஒரு ஹல்வா பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஹல்வாக்கு நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலை. இதுக்கு பதிலாக கருப்பட்டின்னு சொல்கிற பாம் ஜாகரி யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவி நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இது செட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் கார்ன்ஃப்ளவரை ஒரு பவுலில் போட்டுட்டு 3/4 கப் பிளெயின் வாட்டர் அதில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி கட்டியே இல்லாதக்கி அதை நம்ம கரைச்சி அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த கார்ன்ஃப்ளவரை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் ஒரு கடாயில் 3/4 கப் கருப்பட்டி பாம் ஜாகரி நம்ம சேர்த்துக்கிறோம். அதில் 1/2 கப் தண்ணி விட்டுண்டு அந்த கருப்பட்டி நல்லா கரையிற வரையிலும் அதை கொதிக்க விட போகிறோம். அந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்ச உடனே இது ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிலாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். கருப்பட்டி கரைஞ்ச உடனே அந்த சிரப்பை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் தனியாக. ஸோ அந்த கருப்பட்டி அந்த ஃபில்டர் பண்ண வாட்டரை அந்த கருப்பட்டி சிரப்பை திருப்பி நம்ம பேனில் சேர்த்துக்கிறோம். இதோட அந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் திருப்பியும் இதோட சேர்த்து இந்த கருப்பட்டி வாட்டரோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறமா இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம நல்லா கலர போகிறோம். ஸோ இது அப்படியே கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம அடுப்பை சின்னதாகவே வச்சுக்கலாம். வச்சுட்டு கண்டினியூஸாக இதை கலரிண்டே இருக்கலாம். இது சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் ஆகிடும். ஸோ இது எங்கள் கைவிடாதக்கு கலரிண்டே இருக்க வேண்டியதான். அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஒரு ஹோல் இதுவாக ஆகி வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கிளாஸி ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் இதில் நம்ம சேர்க்குறோம். 1/3 கப் நட்ஸ் நான் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சலாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை இப்போ நல்லா நம்மளுக்கு கிளாஸியாக எடுத்து மேலெல்லாம் அப்படியே கண்ணாடி மாதிரி அப்படியே நல்லா ஒரு ஷைனி லுக் வந்தாச்சு. அதோட அது ஓரத்தில் ஒட்டாதக்கி நல்லா சேர்ந்து வந்துடுது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா தட்டு, அதில் நம்ம செட் பண்ணுறோம். அப்படியே செட் பண்ணலைன்னா கூட நீங்கள் அப்படியே இந்த அல்வாவை சூடாக கூட சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த பேனில் நம்ம இந்த தட்டில் நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாதக்கு அதை அப்படியே ஆற வச்சிடலாம். ஒரு 1 hour ஆனதுக்கப்புறம் அதை ஒரு தட்டு மேலே கவுத்தி போட்டோன்னா அது அப்படியே ஒட்டாதக்கு அப்படியே விழுந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் இதை கட் பண்ணிவிட்டு இந்த கராச்சி அல்வாவை சர்வ் பண்ணலாம். இது ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாதக்கு அப்படியே நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ கராச்சி அல்வா நம்மளுக்கு தயாராகிடுது. இந்த 3/4 கப்பு கருப்பட்டியோட ஸ்வீட் எனக்கு ஒரு மாதிரி கரெக்டான ஸ்வீட்னஸ் இருந்தது. இன்னும் ஜாஸ்தியாக ஸ்வீட் வேணும்னா இன்னொரு 1 கப்பு கருப்பட்டி சேர்த்துக்கலாம் இதில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த கருப்பட்டி போட்ட கார்ன்ஃப்ளவர் ஹல்வாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு சொல்லுங்க.